எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு? இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? பிரளயமாய் அவங்க பாமக கட்சிக்காரவங்க விஜயகாந்த் மன்றத்தை அடிக்கிறாங்க, கொடியை கட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. இங்கே நிறையா சினிமாக்காரங்க வந்து விஜயகாந்த் ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணீங்க, ரஜினியே இது பெட்டி பாபா பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டானுங்க, அவரே வந்து சமரசம் ஆகி போயிட்டாரு, நீங்கள் என்ன இந்த தைரியத்தில் பண்ணுறீங்களா நிறையா பேர் கேட்டாங்க. அப்போல்லாம் அந்த இவர் பண்ண வேலைம்பார். அவருக்கு அந்த உள்ளுக்குள்ளே இல்லைன்னு தான் பேசியிருக்க மாட்டார். ஆனால் சொல்கிற போது ஜாலியாக இவர் பண்ணுற வேலைம்பார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபோன் வருது, கொடியை வெடிக்கிறாங்க, ஆஃபீஸை உடைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுமே. அப்போ ஒரு முடிவு எடுத்து, அவன் ஒரு கொடியை வெட்டினானா நீயும் கொடியை வெட்டு, அவன் மண்டபத்தை உடைக்கிறானா நீயும் வேணாம். இப்படி பார்த்தா இவங்க சொன்னதை விட டபுளாக செஞ்சாங்க. அப்போ தான் சார் மிரண்டாங்க பார்த்தவங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான இல்லை, மற்ற கட்சிகள் மட்டும் இல்லை, இவங்களுக்கே